வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து வெளியான 16 முக்கிய அறிவிப்புகள் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு தற்போது வரை அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 2 முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் முதலாவதாக அரசு ஊழியர்களுக்கு 58% இருந்த அகவலைப்படியை 60% உயர்த்தினார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகை மே மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்பட்டது. அடுத்ததாக அரசு ஊழியர்கள் தினமும் காலை 10 மணிக்குள் முக அங்கீகார பதிவேடு அல்லது பயோமெட்ரிக் முறையில் தங்களது வருகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவிப்புகள் வெளிவந்தன. மனிதவள மேலாண்மை துறையில் 2026 ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த புதிய நடைமுறை வந்துள்ளது. அரசு அலுவலகத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்கும் முறையான வருகை பதிவை கண்காணிப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டாப்ஸ் ஓய்வூதிய திட்ட இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மட்டும் அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அந்த தொகை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அடுத்ததாக அரசு ஊழியர்களுக்கு எந்த மாதிரி அறிவிப்புகள் வெளியிடும் என்று ஆவல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் தவேகா தேர்தலுக்கு முன்பு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அறிவிப்புகள் என்ன என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் OPS-ஐ செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் தவேகா அரசால் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வில் ஊழல் ஒழிக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் முற்றிலும் வெளிப்படையான முறையில் காலவரையறைக்கு உட்பட்டு நடைபெறும். அரசு, போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்தவும் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் அரசு ஊழியர் நலவாரியம் அமைக்கப்படும். ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 8வது ஊதிய குழுவை தமிழ்நாட்டில் உடனடியாக தவேகா அரசு அமல்படுத்தும். காவலர் நலம் மற்றும் வேலை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு சுழற்சி முறையில் வார விடுமுறை காவலர்களுக்கு கொடுக்கப்படும். காவலர் சலவைப்படி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய பணியில் துணிச்சலாக செயல்பட்டு உயிரிழக்கும் காவலர்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களது குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் கௌரவ ஊதியம் வழங்கப்படும். காவலர்கள் அடிப்படை மாத ஊதியம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதிக பணிச்சுமை உள்ள பிரிவில் பணியாற்றும் காவலர்களுக்கு மாதந்தோறும் கூடுதல் ஊக்கத்தொகையாக டியூட்டி அலவன்ஸ் 1000 ரூபாய் வழங்கப்படும். தமிழகத்தில் VIPகளின் வீடுகளில் விதிமுறைக்கு மாறாக ஆர்டலியிலாக காவலர்களை பணியமர்த்தக்கூடிய முறை நிறுத்தப்படும். பெண் காவலர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுத்தப்படுவது நிறுத்தப்படும். அவர்கள் முன்கள காவலர்களாக பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டு தற்காலிகமாக பணியாற்றும் ஆசிரியர்களில் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவர். அதுபோல தற்காலிக ஆசிரியர்களாக அவர்களை பணியாற்றும் காலத்தில் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக தற்காலிக ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் பெறுவது உறுதி செய்யப்படும். ஊதிய உயர்வு அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கிரேடு D அரசு ஊழியராக மாற்றம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதுபோலவே அங்கன்வாடி உதவியாளருக்கும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆசா பணியாளருக்கும் மாத ஊதியம் 10,000 ரூபாய் என்பது உறுதி செய்யப்படும். ஓய்வூதிய பலன் 20 வருடங்கள் பணி நிறைவு செய்துள்ள அங்கன்வாடி மற்றும் ஆசா பணியாளர்கள் 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும். பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய தூய்மை பணியாளருக்கு மாதம் 4,000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கப்படும். இவ்வாறு தவேகா தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.